ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜப்பனி அனிமி சீரீஸான தி ரைசிங் ஆஃப் த ஷீல்ட் ஹீரோ சீசன் 1 எபிசோட் 23 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் கொஞ்சம் நார்மலாக தான் போயிட்டுருக்கும். பட் ஆனால் இதில் சில டீட்டெயில்ஸ் இருக்கிறதுனால நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க இன்றைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தி ரைசிங் ஆஃப் த ஷீல்ட் ஹீரோ சீசன் 1 எபிசோட் 23. இப்போ நம்ம ஹீரோ கிட்ட அந்த ரெண்டு பேருமே என்னோட பேர் லார்க்பெர்க், அப்புறம் அந்த பொண்ணு பேர் வந்துட்டு தெரிஸ் அலெக்சாண்ட்ரைட் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. இவங்க பேசுறது எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரஃப்டாலியா சொல்கிறா. ஓ ஆமாம், என்னோட ஷீல்டு தானே எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இப்போ உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க, என்னோட பேர் அலெக்சாண்ட்ரைட் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு திரும்பவும் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறா. நான் நஃபோமி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அவங்க ரெண்டு பேருமே சிரிக்கிறாங்க. நீ பொய்யான ஐடென்டிஃபிகேஷனில் சுற்றணும்னு நினைக்கிற, அதுக்கு அந்த கெட்டவனோட பேரையா செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் கேட்குறான். நஃபோமி அப்படிங்கிறது அந்த ஷீல்டு ஹீரோவோட நேம். அந்த ஷீல்டு ஹீரோ எவ்வளோ கெட்டவன் தெரியுமா? அவனுக்கு ஒருத்தங்களை பிடிக்கலன்னா யாராக இருந்தாலும் கொண்டுருவான். அவன் கூட இருக்கிற ரெண்டு பேர் ரொம்பவும் மோசமானவங்க. உன்னை பார்த்தாலே தெரியுது நீ அந்த அளவுக்கு மோசமானவன் கிடையாதுன்னு அந்த ஷீல்டு ஹீரோட பேரை வச்சுட்டு சும்மா சுற்றிட்டு திரியிற. எனிவேஸ் உன்னை மீட் பண்ணதில் ரொம்பவும் சந்தோஷம் அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவை ஒருத்தன் வந்து கூட்டிகிட்டு போகிறான். இந்த ஷிப் க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே உங்கள் ஹீரோஸ் எல்லாரையும் பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு அவன் சொல்லவும், இதுதான் சரியான சான்ஸ். அந்த 3 பேர்கிட்டையும் நம்மளை ஒருத்தர் நம்பினா நமக்கு புது ஸ்கில் அன்லாக் ஆகும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லணும் அப்படின்னு நம்ம ஹீரோ போய் பார்த்தா எல்லாரும் கப்பலில் போகிறது ஒத்துக்கிடாமல் வாமிட் எடுத்துட்டு இருக்காங்க. கைஸ், நான் ஒரு புது விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், எதுவும் பேசாதன்னு மொயராசோ சொல்கிறான். நான் ஒரு புது விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். ப்ளீஸ் எதுவும் பேசாத, எங்களால் முடியல அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்கும்போது பார்த்தா ஃபீலோ வந்துட்டு கடலுக்குள்ளே இருந்து ஃபிஷ் எடுத்து பிடிச்சி போட்டுட்டு இருக்கா. ஃபீலோவால் நீந்த முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு மற்ற 2 பேரும் ஆச்சரியமாக கேட்குறாங்க. அப்போ லாருக்கும் அலெக்சாண்டரும் அங்கே வந்துட்டு ரஃப்டாலியா கிட்ட பேசிட்டு இருந்ததுல, நீங்கள் ஒரு கிராஃப்ட்ஸ்மேன் எங்களுக்கு தெரிஞ்சது, எனக்கு ஒரு ஜுவல் செஞ்சு தர முடியுமா அப்படின்னு சொல்லி அவள் ஒரு ரேர் ஸ்டோனை கொடுக்குறா. நம்ம ஹீரோவோ செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்கிறா. அவங்க ஹாப்பி ஆகுறாங்க. அப்போ அந்த லார்க் வந்துட்டு நம்ம அந்த ஐலாண்டில் போய் டீம் அப் பண்ணி சண்டை போடுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லலை. இப்போ அவங்க எல்லாருமே அந்த ஐலாண்டுக்கு போகிறாங்க. இந்த கைமரா ஐலாண்ட் ரொம்பவும் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியாவோ ஃபீலோவோ சொல்கிறா. ஹீரோஸ் எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணுறதுக்காக ஒரு ஆள் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. நான் தான் உங்கள் 4 ஹீரோஸ்க்கும் அரேஞ்ச் பண்ண கைடு. ஆனால் இப்போதைக்கு உங்களை மட்டும் தான் கூட்டிகிட்டு போக முடியும்னு நினைக்கிறேன். சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு அந்த இடத்த சுற்றி காட்டுறாரு. அங்கே நிறைய அட்வென்ச்சரர்ஸும் வந்திருக்காங்க. ஸோ ஒரு ரூல்ஸ் புக் ஒன்று நம்ம ஹீரோ கையில் கொடுத்துருக்காங்க. மற்ற அட்வென்ச்சரர்ஸை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவங்ககிட்ட இருந்து திருடக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சில ரூல்ஸ் இருக்குது. அப்போ அந்த இடத்துல ஃபீல்டில் வந்துட்டு ஒரு கல்வெட்டை பார்க்குறா. அதில் ஏதோ ஒரு விஷயம் எழுதியிருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த லெஜெண்டரி ஹீரோ இதை விட்டுட்டு போனதுன்னு எல்லாரும் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஃபீலோ சொல்கிறா. நம்ம ஹீரோ அதில் இருக்கிற மேஜிக் பவரை எடுத்து ஃபீலோக்கு போட்டால் ஃபீலோ ரொம்பவும் பவர்ஃபுல்லாக கொஞ்சம் மாறிடுதா. அப்போ லெஜெண்டரி ஹீரோஸ்லாம் உண்மையிலேயே இதுக்கு முன்னாடி இருந்திருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைக்கவும் பார்த்தா லாருக்கும் அலெக்சாண்டராவும் அங்கே வராங்க. ஃபீலோ அவ்வளோ ஹைட்டுக்கு குதிச்சதை வச்சு தான் நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சுது. என்ன ஷீல்டு தம்பி, ஷிப்ல இருந்து சொல்லாம கொள்ளாமையே போயிட்டியே, நம்ம டீம் அப் பண்ணி சண்டை போடலாமான்னு கேட்டேனே, நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்கவும் நான் யோசிச்சு சொல்கிறேன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்புறம் பார்க்கலாம் ஷீல்டு தம்பி அப்படின்னு சொல்லி அவன் அங்கேருந்து கிளம்பிடுதான். இப்போவே மதியம் ஆயிடுச்சு, வாங்க சீக்கிரம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அவன் டீமும் போயிட்டு மான்ஸ்டர்ஸ் கூட ஃபைட் பண்ணுறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாமே அந்த இடத்துல ரொம்பவும் அதிகமாக கிடைக்குது. இவங்க நிறைய மான்ஸ்டர்ஸை கொண்டதுக்கப்புறம் அந்த இடத்துல இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்டே ஏற மாட்டேங்குது. அப்போ பார்த்தா போஹீரோ அந்த இடத்துக்கு வரான். மோயராசோ ரெண்டு பேருமே அங்கே வராங்க. இங்கே நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் வந்தோம், இது எங்கள் இடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பேருக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு இருக்கவும், வாங்க நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷீல்டு ஹீரோ அந்த ஐலாண்ட்ல இருந்து வேற ஒரு ஐலாண்டுக்கு போகிறான். அங்கே ஜஸ்ட் ஒரு மான்ஸ்டர் கொண்டதுக்கே இவங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கிடைச்சிருக்கு. என்னோட ஸ்வாட் ரொம்ப வீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா சொல்கிறா. ஃபீலோவோட வெப்பனுமே வீக் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வேவ் வரதுக்குள்ள அவங்க 2 பேருக்கும் ஒரு புது வெப்பன் வாங்குவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அந்த மான்ஸ்டரோட ஒரு பீஸ் எடுத்து அந்த ஷீல்டுக்குள்ளே போடுவோம். இப்போ அவனுக்கு புது ஸ்கில் கிடைக்கி அதை வச்சு இவங்க 2 பேருக்கும் வெப்பன் செஞ்சு கொடுக்குறான். இப்போ இருட்ட ஆரம்பிச்சுட்டு நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டீம் அங்கேயே இருக்கிறாங்க. மாஸ்டர் நஃபோமி, நீங்கள் ஏதோ சரியா இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியை கேட்குவோம். அந்த பிளட் சாக்ரிஃபைஸ் ஷீல்டை நான் பயன்படுத்தினதுக்கப்புறமா சில கேர்ஸ் இன்னும் என் மேலே காயமாக இருந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் அப்படி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே யாரோ வராங்க. பார்த்தா வந்துட்டு அந்த லாருக்கும் அலெக்சாண்ட்ராவும் தான். நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும், மான்ஸ்டர் கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் ஆகிய திரும்ப வரலைன்னா மான்ஸ்டர் எதுவும் ஒன்று கொண்டுட்டோம், நாங்கள் வருத்தப்பட மாட்டோமா, அதுக்காக தான் இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரஃப்டாலியா சொல்கிறா. ஹே ஷீல்டு குட்டி பையா, வா நம்ம போயிட்டு ட்ரிங்க்ஸ் சாப்பிடலாம், அங்கே பார்ட்டி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க எல்லாருமே போயிட்டு அந்த பார்ட்டியில் கலந்துக்கிட்டுறாங்க. எல்லாருமே ஆட்டம் பாட்டம்னு பார்ட்டியை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சோல்ஜர் வந்து ரஃப்டாலியா கிட்ட வம்பிழுக்கிறான். உடனே இப்போ அவங்க 2 பேருக்கும் ஆர்ம் ரெஸ்லிங் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ரஃப்டாலியா தான் அசால்ட்டாக ஜெயிக்கிறா. அங்கே இருக்கிற ஒரு பெரிய எடுத்து நம்ம ஹீரோ சாப்பிட்றான். அதை சாப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு லார்க் சொல்கிறான். பார்த்தா மோயராஜா அதை வந்து சாப்பிட்டுட்டு மட்டையாகி கீழே விழுந்துருதான். வைன் கிரியேட் பண்ணுறதுல ரொம்பவும் பவர்ஃபுல்லான பெரி, அதை சாப்பிட்டு நீ எப்படி இன்னும் மயக்கம் போடாமல் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு லார்க் கேட்குறான். நானும் இப்படி ரெஸ்ட் எடுத்து என்ஜாய் பண்ணுற ஒரு நாள் வரும்னு நினச்சி பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அலெக்சாண்ட்ரா ஆசைப்பட்டபடியே நம்ம ஹீரோ அவளுக்கு அந்த ஜுவல்லை செஞ்சு கொடுத்துட்டான். அவள் பார்த்தா அழ ஆரம்பிக்கிறா. ஹே அவங்க முன்னாடி எதுக்காக அழற அப்படின்னு சொல்லிட்டு லார்க் கேட்கவும், இது எனக்கு அவ்வளோ முக்கியமானது அப்படின்னு சொல்லி அவள் சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு மூட்டை நிறைய கோல்டு காயின் எடுத்து கொடுத்துருதா. உன்கிட்ட இருக்கிற காயின்ஸையே கொடு அப்படின்னு சொல்லி லார்க்கை பார்த்தா சொல்லவும், அதை அப்புறமா தாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ டீமும் லார்க் டீமும் வந்து டீம் அப் பண்ணி அந்த ஐலாண்டுக்கு போய் சண்டை போடுறதுக்காக போகிறாங்க.
ஷீல்டு ஹீரோவோட பேரை யூஸ் பண்ணுறதுனால நீயும் ஷீல்டை வச்சு தான் சண்டை போடுறியா அப்படின்னு சொல்லிட்டு லேர்க் கேட்குறான். அந்த லேர்க் சும்மா வேற லெவலில் ஃபைட் பண்ணுறான். நம்ம ஹீரோவோட லெவலை விட அவனோட லெவல் அதிகமாக இருக்குது. இப்போ அலெக்சாண்ட்ரா வந்துட்டு நம்ம ஹீரோ செஞ்சு கொடுத்த அந்த ஜெல்லோட மேஜிக்கை யூஸ் பண்ணுறா. அதுக்குள்ளேருந்து ப்ளூ கலர் ஃப்ளேம் வருது. அதை வச்சு எதிரியாக அட்டாக் பண்ணுறா. இவ்வளோ பவர்ஃபுல்லான மேஜிக்கை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரஃப்டாலியா ஆச்சரியப்படுறா. இப்போ எல்லாருமே ஃபைட் பண்ணி கடைசியில் ஒரு வழியாக எதிரியை தோக்கடிச்சிருந்தாங்க. அங்கே ஒரு பெரிய மான்ஸ்டர்ஸ் குரூப்பே இருக்குது. ஃபர்ஸ்ட் அந்த சின்ன மான்ஸ்டர் எல்லாத்தையும் அழிக்கணும் அப்படின்னு சொல்லி லேர்க் சொல்லவும், நான் போய் அதுங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறேன், நீங்கள் வந்துட்டு அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு, இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அவனோட ஷீல்டோட பவரை யூஸ் பண்ணி அதுங்க எல்லாரையும் அவன் பக்கம் வர வைக்கிறான். உடனே அலெக்சாண்ட்ரா வந்துட்டு அந்த ஃப்ளேம் யூஸ் பண்ணி ஹீரோவோட சேர்த்து மொத்தமாக எல்லாரையும் எரிக்கிறா. மாஸ்டர் அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியாவோ ஃபீலோவோ வருத்தப்படுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோக்கு எதுவுமே ஆகலை. அவனோட கர்ஸ் காயம் கூட அவனை விட்டு போயிடுச்சு. இந்த ப்ளூ ஃப்ளேம் ரொம்பவோ பவர்ஃபுல்லாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஆச்சரியப்படுதான். இது ரொம்பவும் வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த லேர்க்கு கூப்பிட்டு ஏதோ ஒரு விஷயத்தை காட்டுறான். இப்போ இவங்க எல்லாருமே அந்த ஐலாண்டோட மெயின் சிட்டிக்கே போயிட்டாங்க. நாளைக்கே நம்ம சண்டை போடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கவும், நாளைக்கு எங்களுக்கு வேறு வேலை இருக்குது, அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. மாஸ்டர், நீங்கள் அவங்க கூட டீம் அப் பண்ண சொல்லி கேட்குறீங்களா? நீங்கள் எப்படிலாம் கேட்க மாட்டீங்களே அப்படின்னு ரஃப்டாலியா கேட்கவும், அவங்க 2 பேரும் ரொம்பவும் திறமசாலிகள். சரி, நாளைக்கு நம்ம போயிட்டு ரெஸ்ட் எடுத்து என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்போ ஃபீலை வந்துட்டு கடலுக்குள்ளே போயிட்டு ஒரு ஐலாண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அது ஏதோ ரெட் கலரில் ஜொலிக்குது அப்படின்னு சொல்கிறா. சரின்னு நம்ம ஹீரோவும் ஸ்விம் சூட் எடுத்துகிட்டு அது போய் என்னென்னு பார்க்கலான்னு போகும்போது பார்த்தா ரஃப்டாலியா வந்துட்டு, மாஸ்டர் நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறா. நல்ல ட்ரெஸ் தான் போட்டு வந்திருக்கா, ரஃப்டாலியாவும் நம்ம கூட்டிகிட்டு போயிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு, சூப்பர் ட்ரெஸ் பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். அவன் எதுக்காக சூப்பர்னு சொன்னான்னு இப்போ தான் ரஃப்டாலியாவுக்கு புரியுது. இப்போ இவங்க தண்ணி கடியில் போய் பார்க்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல ஒரு டோர் இருக்குது. இதை எப்படி தண்ணிக்குள்ளே திறக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதை தொடவும் பார்த்தா அவன் ஷீல்டு ஆக்டிவேட் ஆகி அந்த கதவு ஓப்பன் ஆகுது. தண்ணியே இல்லாத மாதிரி அங்கே ஒரு இடம் இருக்குது. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ரஃப்டாலியாவை லைட் மேஜிக்கை யூஸ் பண்ண சொல்கிறான். பார்த்தா அந்த இடத்துல டிராகன் அவர் கிளாஸ் இருக்குது. இது இருந்தால் அந்த இடத்துல கண்டிப்பாக வேவ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நஃபுமி சொல்லவும், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு மற்ற 2 பேரும் சொல்கிறாங்க, கவலைப்படாதீங்க, எப்படி இப்போ உடனே வேவ் வராது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ செக் பண்ணி பார்த்தா இன்னும் 48 மணி நேரத்தில், அதாவது 2 நாளில் அடுத்த வேவ் வரப்போகிறதா அதில் காட்டுது. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. வேவ் வந்துட்டு இந்த தடவை ஐலாண்டில் வருது அப்படிங்கிறதுனால அது ரொம்பவுமே டேஞ்சரானது. நம்ம ஹீரோஸ் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோடு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.